ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் 2வது பாடம் பார்த்தீங்கன்னா சதவீதமும் தனிவடியும் பயிற்சி 2.4ல் 2வது கொஷின் பாருங்கள். அரவிந்த் என்பவர் ரூபாய் 8000ஐ ஆகாஷ் என்பவரிடமிருந்து ஆண்டுக்கு 7% தனிவட்டி வீதம் கடனாக பெற்றார். 2 ஆண்டுகளின் முடிவில் அரவிந்த் செலுத்த வேண்டிய தனிவட்டியையும் மொத்த தொகையையும் காண்கன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ தனி வட்டியும் மொத்த தொகை ரெண்டுமே கூட்டணும். அப்போ தனி வட்டி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மொத்த தொகை பார்த்திங்கன்னா அசலும் தனி வட்டி நீங்கள் கூட்டிட்டிங்கன்னா மொத்த தொகை கிடச்சிடும். அப்போ ஃபஸ்ட்டு கொஷினில் கொடுத்துக்கிறது எழுதுங்க. இது பார்த்திங்கன்னா அசல். அப்போது அசல் வந்து பின்னு குறிப்போம். P = ரூபாய் 8000. அதுக்கப்புறம் பாருங்கள் வட்டி வீதம். வட்டி வீதம் வந்து 6ன்னு குறிப்பு எவ்வளோ 7%. அதுக்கப்புறம் காலம் வந்து என்னன்னு குறிப்போம். இங்கே பாருங்கள் 2 ஆண்டுகளின்னு சொல்லிங்க. அப்போ 2னா 2 ஆண்டுகள். இது 7% ஆண்டுக்கு. அப்போது தனி வட்டி ஃபார்மில் அப்ளை பண்ணி இது நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அப்போது தனி வட்டி ஃபார்முலா பாருங்கள். தனி வட்டி I = PNR/100. அப்போ I நம்மளுக்கு தெரியாது, I அப்படியே இருக்கட்டும். P எவ்வளோ 8000 பெருக்கல் N வந்து 2 பெருக்கல் 6 வந்து வட்டி வீதம் வந்து 7/100. பாருங்கள் 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடும். அப்போது I = 80 பெருக்கல் 2 பெருக்கல் 7. அப்போது 80 பெருக்கல் 2னா 160 பெருக்கல் 7. அப்போது 0 7 0 6 7 42க்கு 2 மீதி 4 1 7 7 7ஓட 4 கூட்டிங்கன்னா 11. அப்போ என்ன வருது 1120 ரூபாய். அப்போது தனி வட்டி I = ரூபாய் 1120 ரூபாய். அதுக்கப்புறம் மொத்த தொகை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது மொத்த தொகை மொத்த தொகையை நம்ம ஏன்னு குறிப்போம். புரிஞ்சுதுங்களா? அப்போ மொத்த தொகைனா தனி வட்டி I கூட்டல் அசல் வந்து P. அப்போ இது 2 நீங்கள் கூட்டினீங்க. தனி வட்டி எவ்வளோ 1120 ரூபாய் கூட்டல் அசல் எவ்வளோ 8000. அப்போது இது கூட்டினீங்கன்னா 9120. அப்போது மொத்த தொகை பார்த்திங்கன்னா இதுதான். அப்போது லாஸ்ட்டு ஆன்சரில் எழுதும்போது எப்படி எழுதலாம்னா therefore அரவிந்த் செலுத்த வேண்டிய தனி வட்டி ரூபாய் 1120 ரூபாய். அதுக்கப்புறம் இன்னொன்று மொத்த தொகை இல்லை. அப்போது அரவிந்த் செலுத்த வேண்டிய மொத்த தொகை பார்த்திங்கன்னா ரூபாய் 9120. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும்.